உண்மையாகவே சொல்லை செயலாக்கும் சத்தியபுத்திரன், முல்லை வடிவான முத்தாளன், நீலவான எல்லை கடந்து எவர் வரினும் எம் தலைவர் இல்லை அவர் கோர் இணை என்று புரட்சி தலைவருக்கு நல்லதொரு வணக்கத்தை கூறி சூழ்ந்து வந்த சோதனையும் சூதுவாதியாவையும் வேம்போல் வீழ்த்தி வந்த வீரமங்கை தாழா தமிழ் மண்ணை தாங்கிய தங்க தமிழரசி புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி நடுவர் அவர்களே, எத்தனையோ பேர் நடிச்சு எவ்வளவோ அவார்டெல்லாம் இப்பெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆமா, இப்போ ஒருத்தர் விளம்பரத்துல நடிச்சார் தெரியுமா? என்ன ஒருத்தன், நான் அது முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். என்ன? ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு போனான். ஃபுல்லா குடிச்சிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, சார் கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிறதுன்னா என்ன சார்னு கேட்டான். அவரு சொன்னாரு, அடப்பாவி பெத்த அப்பங்கிட்டே வந்து சார்னு கேக்குறிய, இதாண்டா அந்த குடினாரு. இப்படி ஒரு ஜோக் நடந்தாலும் இன்னைக்கு விளம்பரத்துல ஒருத்தர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறதால எனக்கு இந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப இரக்கமா இருக்குது. அது இவரு விற்பாராம், இவரு அப்புறம் விளம்பரத்தில் நடிப்பாராம். கேட்டா இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னு இருக்கிறல்ல, அந்த ஜோக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. என் தாய்மார்களே, உங்கள் பாதம் தொட்டு நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன். இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அடுத்த முறை எடப்பாடியாரை நீங்கள் முதலமைச்சராக தயவு செய்து ஆக்கிடுங்க. இல்லைன்னா தமிழ்நாடு என்கிற ஒரு நாடு இருந்ததையே அடையாளம் தெரியாம திமுக அழிச்சிருவான். அதனால அதை மனசுல வச்சுக்கங்க சார். அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய அடி மனசுல இருந்து வரணும் சார், உணர்வு பூர்வமா வரணும். நிச்சயமா. ஆனா எப்பவுமே வந்து அதை வாங்கிக்க கூடாது. என்ன அப்பான்னு கூப்பிடுங்க, என்ன அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்களே. தமிழ்நாட்டில் ஒரே நாள் 12 பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பள்ளி அறைக்குள் பாடம் நடத்திய இடத்தில் பள்ளி அறைக்கு அந்த ஒரு அனுமதியை கொடுத்தாங்க பாத்தீங்களா? பல குழந்தைகளை இன்னைக்கு கொடுமை பண்றதுக்கு. பொம்பளை புள்ளைய பெத்து வச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் வீட்டை விட்டு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பிட்டு அந்த புள்ள உருப்படியா வீடு வருமானு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையறமா இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் தங்களுடைய வாயால் கொடுக்கக்கூடிய அலறல்கள் இந்த அப்பா காதுல கேட்கலையாங்க சார்? இன்னைக்கு என்ன கொடுமை எல்லாம் நடக்குது சரிமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எனக்கு கல்யாணம் ஆக கூடாதா? இல்லம்மா, அவ்வளவு இளமையா இருக்கிறீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமா சார். சார் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இப்போ கல்யாணம் என் புருஷன் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்திருக்கேன்ல சார், நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு நாளைக்கு ஆயிரும். சரி, சாருக்கு தெரியும் நாளைக்கு ஆயிரும். நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் புருஷன் எங்க இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எங்க இருப்பாரு? அப்படி மட்டும் நினைக்காதீங்க சார். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சிட்டு ஊருக்கு போனேன். சரி, போகும்போது பாக்குறேன் என் புருஷன் ஒரு திறனையில படுத்து கிடக்குறாரு சார். எங்க திண்ணையில படுத்திருக்கிறாரு. சரி, திண்ணையில படுத்திருக்கிறாரு. பக்கத்துல ஒரு நாய் படுத்திருக்குது. உங்க புருஷன் பக்கத்துல? ஆமா. சரி, நானும் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த நாய் என் புருஷனை பார்த்து சொல்லுது, எங்கேயோ இருக்கிற திண்ணையில போய் உங்க புருஷன் படுத்துக்கிறாரு. ஒருவேளை போதையில இருக்கிறாரோ? போதையில இருக்கிறாரு சார், குடிச்சிட்டு படுத்திருக்கிறாரு. பக்கத்துல அந்த நாய் சொல்லுது, யோ எந்திச்சு போயா, யோ எந்திச்சு போயான்னு. அதுக்கு இந்த மனுஷன் கேக்குறாரு, எதுக்கு நாயே என்ன எந்திச்சு போ சொல்லுகன்னு. இங்க பாரு, மரியாதையா எந்திச்சு போயிரு. கொஞ்ச நேரத்துல ஓம் பொண்டாட்டி இங்க வருவா. ஓம் பொண்டாட்டி இங்க வந்து குடிகார நாயன்னு திட்டுவா. குடிச்சிட்டு படுத்து கிடக்குறது நீ திட்டு வாங்குறது நானான்னு கேக்குதுன்னா, திராவிட மாடல்னு சொல்றாங்களே, திராவிட மாடல் என்ன செஞ்சுச்சுன்னு நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற காலம் போய் தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு அத்தனை பேருக்கும் போதையை ஏத்தி கொடுத்து சின்ன குழந்தைகள்ல இருந்து அத்தனை பேரையும் போதைக்கு அடிமையா இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அங்க நல்லா இருக்குது. நல்ல ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம்ல உங்களுக்கு. நீங்க பாதிக்கப்பட்ட எல்லார் வீட்டில் இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை தான் அவங்க பேசினாங்க. அதுவும் குடிக்க வச்சு அவங்க அழகு பார்க்கறாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் எடப்பாடியார் எப்படி தெரியுமா? ஏரி குளங்களை தூர்வாரி விவசாயிகள் வாழ வேண்டும் என்ற குடி மராமத்து நாயகன் தான் நம்முடைய சேலத்து சிங்கம் எடப்பாடியார் அவர்.